வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 4. மெல்ல மெல்ல 2 மாதங்கள் கடந்திருந்தது. உடலளவு விலகி இருப்பதை தவிர அவனிடம் அவள் கணவன் என்ற உரிமைக்கு எந்த தயக்கமும் காட்டியதில்லை. சுந்தரவல்லியும் 1 மாதம் ஆன நிலையில் அவரது மூத்த மகன் வீட்டிற்கு சென்றிட அவர்கள் 4 மட்டுமே என்றானது. அந்த வீட்டில் அவள் மனதை பெரிதும் இதம் கொள்ள வைப்பதில் பெரும் பங்கை இளங்கோவே எடுத்திருந்தான். அறிவாளன் மற்றும் நரிவிக்கிடையே தேவையான பேச்சுக்கள் எந்த தயக்கமும் இன்றியே நிகழ்ந்தது. ஆனால் இளங்கோவுடனான அழகிய பந்தம் அவள் எதிர்பாராத ஆழத்தில் உருவானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருக்க அனைவருமாக எங்கேனும் செல்லலாமா என்று இளங்கோ கேட்டான். வாங்கடா கோவிலுக்கு போவோம் என்று அன்னை கூறவும், மோ சும்மா சும்மா கோவிலுக்கு தானமா போறோம், எங்கேயாச்சும் ஜாலியா போயிட்டு வரலாமா என்று இளங்கோ கூறினான். ஏண்டா கும்பகோணத்துல எங்க சுத்தினாலும் கோவில் தானே இருக்கும் என்று காமாட்சி வினவ, மைடியர் காமாட்சி என்று அன்னை முகம் தாங்கியவன், இந்தா இருக்கிற பாபநாசத்துக்கு போகலாமே என்றான். எதுக்குடா அவ்வளோ தூரமெல்லாம் என்று அவர் வினவ, மா பாபநாசம் உனக்கு தூரமாமா என்றான். அடுத்து காமாட்சி ஏதோ பேச்செடுக்க வர, மா போமா சும்மா எங்கேயாவது போயிட்டு வருவோமே என்று அறிவு கூறினான். சரி என்று காமாட்சியும் கூறிவிட்டு எழுந்து சென்றிட உள்ளே பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த நறுவியிடம் வந்த இளங்கோ, அண்ணி நாளைக்கு மார்னிங் நான் டிஃபன் பண்ணிடுறேன், முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவோம். பாபநாசம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டு அம்மா ஆசைக்காக கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். லேட் நைட் ஆனா சாப்பாடு வெளியே வாங்கிக்கலாம் என்று நாளைய திட்டத்தை கூறினான். அவனை பார்த்து புன்னகைத்தவள், ஓகேடா போகலாம் என்று கூற, அண்ணி ஓகே தானே, எதுவும் ஒர்க் இருக்கா என்றான். பின்னிருந்து வந்த அறிவு கையில் இருந்த புத்தகத்தை கொண்டு அவன் தலையில் அடித்து, இத தானடா முதல்ல கேட்டிருக்கணும் என்று கூற, சாரி அண்ணி என்றான் இளங்கோ. ச்ச இளங்கோ, எனக்கு என்ன வேலை, ஜாலியா போயிட்டு வரலாம் என்று அவள் கூற, சூப்பர் என்று அவளது குண்டு கன்னங்களை கிள்ளி விட்டு சென்றான். தம்பியை கண்டு சிரித்து கொண்ட அறிவும் அதே உவகையில் அவள் கன்னம் பற்றி கிள்ளிவிட்டு திரும்பிய பின்னே தன் செயல் உணர்ந்து உறைந்து போனான். அவனது அந்த மெல்லிய தீண்டலில் தானும் உறைந்து போனவள் அவனது உரைநிலை கண்டு தன்னை சமன் செய்தாள். குழாயை திறந்து அவள் மீண்டும் பாத்திரம் கழுவிய சத்தத்தில் தன்னிலை மீண்டவன் அவளை திரும்பி பார்த்துவிட்டு சென்றான். மறுநாள் காலை அழகாய் விடிய இளங்கோவின் கைவண்ணத்தில் பூரியும் கிழங்கும் தயாரானது. உணவை முடித்துக்கொண்டு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு அனைவரும் புறப்பட்டு வந்தனர். மா போலாமா என்று தன் தலையை போதியபடி இளங்கோ வினவ, போலாம்பா, உங்க அண்ணன் ரெடியா, ஆளை காணோம் என்றார். அண்ணா அண்ணி என்று இளங்கோ அழைக்க, இதோ வந்துட்டோம் என்று உள்ளிருந்து நறுவி குரல் கொடுத்துவிட்டு வந்தாள். அறிவும் வரவே அனைவரும் பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்தில் ஏறி நறுவி மற்றும் அறிவாளன் ஒரு இருக்கையிலும் அதற்கு முன்னே இருந்த இருக்கையில் இளங்கோவும் காமாட்சியும் அமர்ந்து கொண்டனர். ஏ ராசாவே உன்ன நம்பி என்ற பாடல் ஒலிக்க துவங்க அறிவு சட்டென அவளைதான் நோக்கினான். அவள் முகம் பாடலை ரசிக்கும் பாவத்துடன் ஜன்னல் புறம் திரும்ப பாடல் வரிகளை சத்தமின்றி முணுமுணுத்தது அவள் இதழ்கள். அருவியில் குளிக்கப் போவதால் அதற்கு தோதாக அடர் நீல வர்ணத்தில் பருத்தி குர்த்தி அணிந்திருந்தவள் உடல் பாவமோ ஏதோ சிரமப்பட்டு ஒடுக்கி அமர்ந்திருப்பதை போலிருந்தது. இருவருக்கும் அந்த இருக்கை போதுமான இடத்தை வழங்கவில்லைதான் என்றாலும் அவள் இப்படி குறுக்கி நெருக்கி அமரும் அளவு பற்றாமல் இல்லைதான். அதை கவனித்தவனுக்கு அவளது சங்கோஜம் தெளிவாய் புரிய தற்போது இது குறித்து பேசி மேலும் அவளை சங்கடப்படுத்த விரும்பாதவன் அமைதியாய் அவள் முகத்தை ரசிக்கலானான். பாடல் முடிந்த பிறகே அவள் பார்வை அவன் புறம் திரும்ப
அழகிய புன்னகையுடன் அவளை பார்த்தான். அதில் சிரித்துக் கொண்டவள் ஏதோ கூற வர, "உனக்கு பிடிச்ச பாட்டு" என்று அவனே அவள் கூற வந்ததை கூறினான். அதில் அத்தனை நேரம் அவள் இதழில் இருந்த புன்னகை மறைந்து உடல் விரைத்து மனம் உறைந்தது. மகிழ்ச்சிதானே, ஏன் அந்த மகிழ்வை உணர முடியவில்லை என்று அவள் மனம் கேட்ட கேள்விக்கும் புத்தி கூறிய பதிலுக்கும் இடையில் அவள் சிக்கியிருந்த நேரம் அவளை இரண்டாம் முறையாக அழைத்திருந்தான். "நவி, என்னாச்சு?" என்ற அறிவு அவள் புறம் குனிந்து அமைதியாய் வினவ, தலை கவிழ்ந்திருந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வெகு அருகில் அவன் முகம், மூச்சு காற்றின் தீண்டல் என அணிவகுத்த செயல்கள் அவள் மனம் மூளை இரண்டையும் செயலிழக்க செய்த போதும் கண்கள் அவனை பருகினவோ. சட்டென ஜன்னலின் புறம் திரும்பியவள் மனம் படபடவென துடிக்க, அவளின் உணர்வுகள் சற்று புரியாமல் தவித்துதான் நின்றான். அடடா, பல பட்டங்கள் பெற்றாலும் இந்த பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவே இயலாதோ? சில நிமிடங்களில் தன்னை சமன் செய்தவள் அவனை நோக்க, "ஓகேவா?" என்று சைகை செய்து கேட்டான். வாய்மொழியாய் ஏதேனும் கேட்டு தன்னை சங்கடப்படுத்தாமல் அவன் சைகை மொழியில் பேசவும் சற்றே நிம்மதியாய் உணர்ந்தவள், "ம்" என்று தலையசைத்தாள். பயணம் தொடர்ந்து அவர்கள் இறங்க வேண்டிய பேருந்து நிறுத்தம் வரவும் இறங்கியவர்கள் அங்கிருந்து அருவிக்கு சென்று சேர்ந்தனர். அழகிய எழில் கொஞ்சம் அந்த இயற்கை அன்னையை கண்டு அனைவரது விழிகளும் சொக்கிதான் நின்றன. அவர்கள் வந்திருப்பது விடுமுறை நாள் என்றாலும் அது விடுமுறை காலமில்லாது பரபரப்பான ஜூலை மாதம் என்பதால் அத்தனை கூட்டம் இருக்கவில்லை. "நீ குளிக்க போறியா?" என்று காமாட்சி நறுவியிடம் கேட்க, முதலில் அவர் தன்னிடம்தான் பேசினாரா என்றே சந்தேகமாய் பார்த்தாள். அவள் புறம் திரும்பியவர், "நீ குளிக்க போறியா?" என்று வினவ, "ஆமா அத்த, நீங்க?" என்றாள். "ம், வரேன்" என்று அவர் கூற தங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து விட்டு வந்தனர். காமாட்சியை கைப்பற்றி இளங்கோ அழைத்து செல்ல அறிவு அவளை நோக்கி தன் கரத்தை நீட்டினான். எந்தவித சங்கோஜமும் காட்டாமல் சன்னமான சிரிப்புடன் அவன் கரம் பற்றி செல்ல, அந்த உருகிய பனிக்கட்டியின் குளிர்ச்சி கொண்ட அருவி அவர்கள் உள்ளம் வரை சென்று குளிர் பரப்பியது. அந்த குளிரில் அவன் கரத்தை இறுக பற்றியவள், "ஆ, ஜில்லுன்னு இருக்கு" என்க, "பின்ன அருவி சுடு தண்ணி மாதிரியா இருக்கும்" என்றான். அதில் நறுவி அவனை முறைக்க அவன் சிரித்து அவளையும் சிரிப்பூட்டவன அவர்களை மேலும் இணக்கமாக பழக அந்த தருணங்கள் அழகிய உதவியானது. "அண்ணே" என்று அவள் தோள்பட்டையை பற்றி அந்த கொட்டும் அருவியில் அவளை தள்ளிக்கொண்டே முன்னே இளங்கோ நடத்தி செல்ல, "டேய், விழுந்துட போறா" என்று அறிவை முந்திக் கொண்டு காமாட்சி கத்தினார். அறிவு ஆச்சரியமாய் தன் அன்னையை நோக்க, தன் மகனின் பார்வை கண்டவர், அது வழுக்கிடுமேன்னு சொன்னேன்" என்றதும், "ம், சொல்லுங்க சொல்லுங்க" என்றான். அழகாய் அவர்கள் ஆட்டங்கள் முடிய நீர் சொட்ட சொட்ட அமர்ந்தவள் இளங்கோ ஏதோ கூறவும் வாய்விட்டு சிரித்தாள். சிரித்து சிரித்து கண்களில் நீர் வரப்பெற்றவள் காமாட்சி வரவும் தான் அவளது சிரிப்பு நின்றது. சென்று உடை மாற்றும் இடத்தில் தனது உடைகளை மாற்றிக்கொண்டு அவள் வெளியே தலையை துவட்டிய வண்ணம் வர, தானும் உடைமாற்றி விட்டு வந்த அறிவாளன் அவளின் அழகில் சொக்கிதான் நின்றான். அழகிய அடர் நீளத்தில் ரவிக்கையும் இளநீல வர்ணத்தில் புடவையும் அணிந்திருந்தவளை தன்னையும் மறந்து தலை முதல் கால் வரை விழிகளால் அளவிட்டான் அறிவாளன். ஒரு பக்கமாய் தனது அளவான கூந்தலை அள்ளி போட்டுக்கொண்டு துவட்டியபடி அவள் வந்து கொண்டிருக்க, அவளது குண்டு கன்னங்களுக்கு இடையே சிவந்த அதரங்கள் மெல்ல திறந்து கொண்டு சுற்றியுள்ள எழிலை கண்டு பெருமூச்சு விடவும், அதன் உஷ்ணத்தில் அறிவாளனும் பெருமூச்சு விட்டு கொண்டான். கோதுமை நிறத்தாளின் தசைப்பிடிப்பான உடற்கட்டிற்கு தாராளமான பெண்மையின் எழிலும் கொடி போன்ற செதுக்கிய இடையாக அவன் படித்த சங்க இலக்கியங்கள் கற்பிக்காத 2 மடிப்புகள் கொண்ட இடையும் அவனை குறும்பு புன்னகை சிந்த வைத்தது. தன் சிகையிலிருந்து ஈரம் சொட்ட நிற்பவனிடம் வந்தவள், "துண்டு எடுத்துட்டு வரலையா நீங்க?" என்று வினவ, பையில் பத்திரமாக உறங்கும் துண்டுக்கு நிரந்தர உறக்கம் வழங்கியவன் இல்லை என தலையசைத்தான். சற்றும் யோசிக்காமல் தனது துண்டை அவனிடம் நீட்டியவள் மாமியார் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவளது கைப்பைக்கு காவலாக அவர் அமர்ந்திருப்பதில் சிறு புன்னகை தோன்றியது அவளுக்கு. இதோ திருமணம் முடிந்து 2 மாதத்திற்கும் மேலாகிவிட்டது. இப்போதுதான் காமாட்சி அவளிடம் பேசவே விழைகிறார்.
காமாட்சி பேசவில்லையே என்று அவள் வருத்தமும் கொள்ளவில்லை, ஏக்கமும் கொள்ளவில்லை. அவருக்கு பேச வேண்டும் என்று தோன்றினால் பேசிக் கொள்ளட்டும் என்ற மனப்பக்குவத்தில் இருந்தவள், தான் அவரிடம் பேச வேண்டியதற்கு எந்த தடையும் தயக்கமும் இன்றியே பேசி வந்தாள். அவள் அவ்வாறு தயக்கமின்றி பேசுவதே அவருக்குள் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தி, இதோ இன்று பேசுவதற்கு முதல் படியை எடுத்து வைத்திருந்தார். தானும் தயாராகி வந்த இளங்கோவன், அம்மா அண்ணி, அண்ணா எங்க? சாப்பிட போவோமா? பசி வயித்த கிள்ளுது. இப்பவே 3 போகுது என்று கூற, போலாம் இலா என்றாள். அறிவாளனும் வந்துவிட, அங்கிருந்து நடக்கும் தொலைவில் உள்ள உணவகத்தை நோக்கி சென்றனர். தன் அலைபேசியில் சக பணியாளருடன் வேலை விடயமாக பேசிக் கொண்டு வந்த தமிழறிவாளன் சாலையில் வண்டிகள் பயணிப்பதைக் கண்டு தன்னிச்சையாய் தன்னவளை உட்புறம் நிறுத்திக் கொள்ளும் எண்ணத்தோடு அவள் இடைப்பற்றி தனக்கு வலப்புறம் நகர்த்தினான். இது அவன் தந்தையை பார்த்து வந்த பழக்கம். தந்தை எப்போதும் சாலையில் உடனிருப்போரை உள்புறம் நிறுத்தி அவருக்கு பாதுகாப்பாய்தான் மற்றைய புறம் நடந்து வருவதை கண்டு வளர்ந்தவனுக்கு உடன் யார் வந்தாலும் தன்னை தாண்டி சாலையோரம் கடத்துவது வழக்கம். அதே யோசனையோடு அலைபேசியில் பேசிக்கொண்டே அவ்வாறே அவன் செய்திட, அவனது ஸ்பரிசத்தில் திடுக்கிட்டு போனவள் அவன் இழுப்பிற்கு கட்டுண்டு அவனை தாண்டி வந்து நின்றபடி அவனை நோக்கினாள். அவளது திடுக்கிடலை உணர்ந்த பின்பே தன் செயல் உணர்ந்தவன் தானும் அதிர்ந்து அவளை நோக்க, அவன் பார்வையை சந்தித்து மேலும் நாணம் கொண்டவள் விழிகளை தாழ்த்தி கொண்டு நடையை தொடர்ந்தாள். நாணம் கொண்டு சிவந்தவளின் முகபாவம் அவனுள் சிரிப்பை ஏற்படுத்த, பேசி முடித்து அலைபேசியை சட்டையில் போட்டுக்கொண்டவன் அந்த இன்பத்தையும் மனதில் போட்டுக்கொண்டான். மதிய உணவை முடித்துக்கொண்டு பாபநாசநாதர் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து விட்டு புறப்பட்டனர். இரவு உணவையும் வெளியே வாங்கிக் கொண்டு வீடு வந்தோர் உண்டு முடிக்க காமாட்சி அசதியில் உறங்க சென்று விட்டார். அன்று எடுத்த புகைப்படங்களை இளங்கோவுடன் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவளும் இளங்கோவும் சிரித்துக் கொண்டிருக்கும் போது அறிவாளன் இளங்கோவின் அலைபேசியில் எடுத்த புகைப்படம் கண்ணில் பட்டது. அதை கண்டவள் மனதினுள் ஒரு மின்னல் வெட்ட, அதுவோ பல வருஷம் கழிச்சு நீ இப்படி மனசார சிரிக்கிற நறுவி என்ற நினைவை ஊட்டி மறைந்தது. அதில் லேசாய் கண்கள் கலங்க பெற்றவள் இளங்கோவை பார்த்து, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு நல்லா சிரிச்சேன் இலா, தேங்க்ஸ் என்றாள். ஏதோ வேகத்தில் கூறிவிட்டாள் என்றாலும் அவள் வார்த்தையில் இருந்த வேதனை இளங்கோவை திகைக்கத்தான் வைத்தது. அதிலிருந்து தன்னை மீட்டு கொண்டவன் அவள் தோள் சுற்றி கரமிட்டு, இனிமே எப்பவும் இப்படி மனசார சிரிக்கலாம் அண்ணி என்று நம்பிக்கையாய் கூற, தம்பியை கண்டு அண்ணன் அவனுக்கு சிறிதளவு பொறாமையே எழுந்தது. இளங்கோவின் கன்னம் தட்டியவள், சரி போய் தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல என்க. லீவ் போடுறேன்னு சொன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல கூட லீவ் தருவாங்க, உங்க புருஷன் தான் தரமாட்டாரு என்று விட்டு சென்றான். உங்க புருஷன் என்ற வார்த்தையில் உடல் சிலிர்த்து போனவள் அவனை காண, படுப்போமா நவி என்று கேட்டான். இருவருமாய் சென்று படுக்க உறங்கியவள் திருமுகம் கண்டவனோ, இப்படி உன்னை பக்கத்துல படுக்க வச்சுட்டு உன்னை பார்த்தே என் பொழுதுகள் கழிய எத்தனை வருஷம் ஆசைப்பட்டேன் தெரியுமாடி என்கையிலேயே பழைய நினைவுகளில் அவன் கண்கள் கலங்கின. நினைவுகள் பல கதைகள் கூறி அவனை உறக்கத்தில் ஆழ்த்தியது.